இடைத்தேர்தல் அறிவிப்பு குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். இடைத்தேர்தலின் மனு தாக்கல் எப்போது? இது குறித்த முழுமையான விவரங்கள் அரவிந்த். தமிழகத்தில் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளுக்கான தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அளவுக்கு அதிகமாக அங்கே பணப்பட்டுவாரா நடைபெற்றதாகவும் சரியாக 7.17 கோடி ரூபாய் வரை அரவக்குறிச்சியில் கைப்பற்றப்பட்டதாலும் அதே போல 70 லட்சம் ரூபாய் தஞ்சாவூர் தொகுதியில் கைப்பற்றப்பட்டதாலும் அந்த இரண்டு தொகுதிகளுக்குமான தேர்தல் மே 16ஆம் தேதியிலிருந்து மே 19ஆம் தேதி முதலில் ஒத்திவைக்கப்பட்டது. பிறகும் அதுபோன்ற அதிகப்படியான பணம் தொடர்ந்து கைப்பற்றப்பட்டு வந்ததால் மே 19ஆம் தேதியிலிருந்து மே 23ஆம் தேதிக்கும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுவரையிலும் அதிகப்படியான தொடர்ந்து இதுபோன்ற சம்பவம் நடைபெற்று வந்ததால் இந்த தேர்தலை முழுமையாக ரத்து செய்துவிட்டு அந்த இரண்டு தொகுதிகளுக்குமான தேர்தலை மீண்டும் புதிதாக அறிவிப்பு கொடுத்து தேர்தலை நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இருந்தது. அதே போல முன்னதாக சொன்னது போலவே திருப்பரங்குன்ற எம்எல்ஏ சீனிவேல் அவர்களும் காலமடைந்ததால் அந்த தொகுதிகளுக்கும் மீண்டும் புதிதாக தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருந்தது. அதே போல புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதியில் இருந்த எம்எல்ஏ ஜான்குமார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்ததால் அந்த தொகுதிக்கும் மீண்டும் தேர்தல் நடத்துவதாக இருந்தது. குறிப்பாக நாடு முழுவதும் 12 அசாமில் 2 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 3 தொகுதிகள் உட்பட நாட்டில் 12 தொகுதிகளில் இடைத்தேர்தலும் அதே போல தமிழகத்தில் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளுக்கான புதிதாக தேர்தல் நடத்துவதற்குமான அந்த தேதிகளை முடிவு செய்வதற்காக கடந்த வெள்ளிக்கிழமையே இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த 12 தொகுதிகளுக்குமான தேர்தல் நடத்தும் தேதிகள் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் ஆனால் தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளுக்கான தேர்தலை நடத்துவது தொடர்பான இறுதிக்கட்ட ஆலோசனை கூட்டம் மீண்டும் இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. சரியாக மதியம் அந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த நிலையில் தேர்தல் தேதி சரியாக நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் அதே போல நவம்பர் 22ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதே போல இந்த தேர்தலுக்கான அரசிதழில் வெளியாகும் அந்த செய்தி அக்டோபர் 26ஆம் தேதியும் அதே போல நவம்பர் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளும் நவம்பர் 3ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் நவம்பர் 15ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான கடைசி தினமும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.